கொல்லம். மற்றும் ஒரு பயணத்தில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. வெல்கம் டு கொல்லம். எதுவும் தெரிகிறதா? கோயம்புத்தூர் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ்ஸு நாகர்கோவிலேருந்து இங்கே பேசஞ்சர் கொல்லம் வரைக்கும். நாகர்கோவிலேருந்து கிளம்பி கொல்லத்துக்கு பேசஞ்சராக வருது. மறுபடியும் இங்கேருந்து கிளம்பி மறுபடியும் நாகர்கோவில் போகிறது. அதே பேசஞ்சராகவே. சண்டிகர் கொச்சுவேலி. சண்டிகர்லேருந்து வருதுங்க. சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸ். நம்ம ட்ரெயின் இங்கே நிற்கிது பாருங்க. சென்னை எக்மோர் கொல்லம் 16101 16102. அதாவது சென்னையிலேருந்து வரப்போ 16101, கொல்லத்துலேருந்து போகிறப்போ 16102. கொல்லம் சென்னை எழும்பூர் எக்மோர். அங்கே காமிச்சோம் இல்லைங்களா அந்த தஞ்சாவூர் நாகர்கோவிலையே சென்னை எக்மோர் போகிறது 2:30 மணிக்கு இங்கேருந்து கிளம்புது. கொல்லத்துலேருந்து சென்னை எக்மோர் போகிறது 2:30 மணிக்கு. திருவனந்தபுரம் நாகர்கோவில் வழியே போகிறதா ட்ரெயின் அது. அந்த நிற்குது இல்லையா அது. இது நம்ம ட்ரெயின் சென்னை எக்மோர் தான். நம்ம தென்காசி வழியாக போகிற ட்ரெயின், தென்காசி சங்கரங்கோவில் வழியாக போகிற ட்ரெயின். டிக்கெட்டு புக் பண்ணுற அந்த ட்ரெயினுக்கு 86 வெயிட்டிங் லிஸ்ட் இருந்துச்சு. ஸோ ஒரு வேளை ட்ரெயின் ரஷ்ஷான ட்ரெயின் போல இருக்குன்னு நினச்சேன் நான். அதனால் தக்கலில் புக் பண்ணேன். இங்கே பாருங்க, இந்த கோச்சில் நான் மட்டும் தான் இருக்கிறேன், யாருமே இல்லை. ஒரு வேளை இதுக்கப்புறம் ஏறுவாங்களான்னு தெரில. லாஸ்ட்டாக கன்னியாகுமரிலேருந்து வந்தோம் இல்லைங்களா, அந்த ட்ரெயின் வரும், அதுக்குள்ளே அந்த ட்ரெயினை பார்த்துடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே கிளம்பிட்டேன். ஆனால் வந்துருச்சு அந்த பக்கம் என்ட்ரு ஆகுது. கன்னியாகுமரி டு பூனே போகிற ட்ரெயின். எங்கே பெங்களூர்லேருந்து வர ட்ரெயினுங்க. ட்ராக் அந்த 2 ட்ராக் தனியாக தெரியுதுங்களா, இந்த ட்ராக் மட்டும் தனியாக தெரியுதுங்களா. பிரிஞ்சிருச்சுங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுலேருந்து நம்ம ட்ரெயின் ரைட்டில் போயிடும். ரைட்டில் போனால் புனலூர், செங்கோட்டை, தென்காசி. இது லெஃப்ட்டில் போகிறதுங்களா. இது வந்து நேராக போச்சுன்னா காயங்குளம். சரிங்களா, காயங்குளத்துலேருந்து தான் 2ஆக பிரியும். லெஃப்ட்டில் போச்சுன்னா ஆலப்புழா எர்ணாகுளம் ஜங்ஷன், ரைட்டில் போச்சுன்னா கோட்டயம் எர்ணாகுளம் டவுன் வழியாக போகுது. டீசல் இன்ஜின் வர புகையை தள்ளி போய்கிட்டே இருக்குது, தட்டிக்கிட்டே போயிட்டு இருக்குது. ஆனால் வெயிலும் கொளுத்துதுங்க. கிளிக்கோளூர் இல்லைங்க, ஊர் பேர் வாயிலே நுழைய மாட்டேன். நம்ம சார்ஜரை வேறு ஒருத்தன் ஆட்டை போட்டு போயிட்டாங்க. சார்ஜரையோட சேர்த்து ஹெட்ஃபோனு. இப்போ வரைக்கும் நிலப்பரப்பு ட்ரெயினுக்கு மேலேயே தான் இருக்குது, இன்னும் ட்ரெயினுக்கு கீழே வரல. அதாவது நிலப்பரப்புக்கு கீழே தான் ட்ரெயின் போயிட்டுருக்கு. அதாவது குகைக்குள்ளே போகிற மாதிரியே. குகைன்னா மேலே ஓப்பனாக தான் இருக்குது, கோவிலுக்குள்ளே போகிற மாதிரியே தான் இருக்குது. இப்போ தான் எந்த ஊர் வந்து குண்டாரா. இதுதான் கொஞ்சம் லைட்டாக ரோட்டுக்கும் ட்ரெயின் ட்ராக்கும் ஒரே லெவலாக இருக்கிற மாதிரி தெரியுது. குருதியை கிளை போயிட்டுருக்கோம். கண்ணிலே விழுந்துச்சு. நம்ம போனோம்லங்க இது நிலம்பூர், அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் அங்கே அது வேறு, இது வேறு.
என்னடா டபுள் ட்ரக் காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, டபுள் ட்ரக்லாம் கிடையாதுங்க. ஸ்டேஷனுக்கு முன்னாடி டபுள் ட்ரக் போடுவாங்கள்ல, டபுள் ட்ரக் போட்டால் தானே இன்னொரு ட்ரெயின் வந்து ஆப்போசிட் கிராஸ் பண்ணுறதுக்கு வழி வேணும். ஏதோ ஒரு ஸ்டேஷனு அந்த பக்கம் இருக்குது. இதுங்க காமிக்கிறேன். கொட்டாரக்கரா பாரு, இங்கே வாங்கிடலாமா? எப்படி கொடுக்கான்னு தெரியலையே. குகைக்குள்ளே போகிற ஃபீல் இருக்குல்ல, ஆனால் குகை கிடையாது. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு வருங்க, மதில் சுவர். இனியும் பள்ளத்துக்குள்ளேயே தான் ட்ரெயின் போயிட்டு இருக்குது. அப்படியே போயிட்டு இருக்குங்க. புனலூர் பக்கத்தில் வந்துட்டு இருக்குது. இல்லை, லப்பர் மரங்க. என்னடா என்ன மரம் தெரியாம, லப்பர் மரம். இங்கே புனலூர் வந்துட்டேங்க. புனலூர் இதாங்க. எதிர்பார்க்குற ஒன்று நடக்குது ஒன்று மாதிரி இருக்குது. அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் புனலூர். வேறு மாதிரி நம்ம ஒன்று நினைப்போம் இல்லையா, ரியாலிட்டி ஒன்று, எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று, அந்த மாதிரி தான். புனலூர் கரெக்டாக 1 மணிக்கு வந்திருக்கலாம். 12:59 மதுரை புனலூர். ஓ, இங்கிருந்து ட்ரெயின் போகுதுங்க. இல்லை, ஓகே. புனலூர் மதுரை புனலூர் கேள்விப்பட்டுக்கிறேன். பெரிய ஸ்டேஷனாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் மதுரையிலேருந்து இங்கே வரைக்கும் ட்ரெயின் இருக்குங்க. இங்கேருந்து மதுரைக்கும் ட்ரெயின் இருக்குதுங்க. நம்ம ட்ரெயினில் பின்னாடி ஒரு இன்ஜினு கோர்த்துட்டு வருது. ஏன் எதுக்குன்னு தெரில. மீன் பிடிக்கிறாங்க. பாருங்க பிடிச்சிட்டாங்க, எடுத்துகிட்டு போனேன். சரிங்க, ஸ்டேஷன் பார்க்குறப்ப என்னவோ நினச்சேன். இது இந்த ஏரியா பார்க்குறப்ப செம. அப்படியே சீனை பெரிஞ்சு ஒரு மாதிரியே கட்டி வச்சுருக்காங்க. பாருங்க ஏன் கேட்டுங்க, எது கேட்டுங்கன்னு தெரில. அவ்வளோ ஒரு பில்டிங் ஏற்றி வச்சுருக்காங்க. பெட்ரோல் பங்கு தான் இருக்குது. இப்போ அந்த பெட்ரோல் பங்குக்கு மண் சரிஞ்சு விழாமல் இருக்கிறதுக்கு சீன பிரஞ்சவர் கட்டி வச்சுருக்காங்க. இது புனலூர் சீன பிரஞ்சீவருங்க. ஆனால் எலக்ட்ரிக்கலும் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, நான் டீசல் இன்ஜின் மட்டும் தான் ஓடுன்னு நினச்சேன். எலக்ட்ரிக்கலும் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இப்போ தான் வேலை நடக்குதா என்னன்னு தெரில. வந்துடுச்சுல டபுள் ட்ரக். இடமா எவ்வளோ பச்சை பசையும் இருக்கு பாருங்க. அடிக்குது. இத்தனைக்கு இது என்ன சொல்கிறது, அவ்வளோ கந்தக பூமி. இன்ஜின் புகையை கக்கிட்டு போயிட்டு இருக்கு பாருங்க. ஈடிஆர் வேற பேக்கை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஆட்டை போயிட்டு பயன்படுத்தி விட்டாரு. ரன்னிங்லேயே ஏறி ரன்னிங்லே ஆட்டை போடுவாங்களாமா. ஏற்கனவே சார்ஜர் இல்லை, சார்ஜர் இல்லாமல் அவதிப்பட்டு வந்திருக்கிறேன். சார்ஜரும் போச்சு, இயர்பட்ஸு அதாவது ஹெட்ஃபோனும் போச்சு. அவர் பொட்டி ஆட்டை போட்டுக்கானு பார்த்துக்கோங்கம்மே. அவர் ஒரு டிடிஆர் ஒரு பொட்டி வச்சுருப்பா இல்லைங்களா, அவர் பொட்டியே ஆட்டை போட்டுக்கிறாங்க. மியூசிக் தான் பண்ண முடியும், சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த புரிஞ்சிங்களா, பின்னாடி ஒரு இன்ஜின் ஏன் கட்டியிருக்காங்கன்னு. பின்னாடி இன்ஜின் ஒன்று ஜாயின் பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா தெரியுதா, இந்த ஹில்ஸில் இப்போ ஏறிட்டுருக்கு ட்ரெயின். அதனால் பின்னாடி இன்ஜின் ஒரு சப்போர்ட்டு கொடுத்து ஏறி போயிட்டுருக்குது ஹில்ஸில். ஹைட்டில் போயிட்டுருக்குன்னு பாருங்கள். இருங்க, அந்த இன்ஜின் பின்னாடி இன்ஜின் பார்க்கலாம். தெரியாது இல்லைங்க,
தெரியாது போல இருக்குது. அங்கே பாருங்க, லொக்கேஷன் பாருங்கள், அப்புறம் பார்த்துக்கலாம். பாருங்க, இந்த சம்மர் சீசன்லேயே இவ்வளோ குளுமையாக பச்சை பச்சைன்னு இருக்குது ஏரியா. இப்போ வந்து நம்ம கீழே இல்லைங்க, மலை மேலே ஏறி போயிட்டுருக்குது வண்டி. இதே மழை சீசனில் வந்தால் இப்போ இருக்கும். வர்றோம், கண்டிப்பாக வர்றோம். பாலம் இங்கே தெரியுது பாருங்க. இங்கே அங்கே தான் ட்ரெயின் போக போகுது. செமல்ல, சூப்பரில். ஃபஸ்ட் டைம் நானே இப்போ தான் பார்க்குறேங்க. வியந்து போயிருக்கிறேன். இதுக்கு நம்ம எதுக்கு போய் தூசார் போகணும்? எல்லாமே இங்கேயே இருக்குதே. டேனல் வேறு இங்கே பாருங்க, டேனல். ஒரு ஹில்ஸில் போயிட்டு இருக்கு தெரியும் பாருங்க. தூச்சாறு எல்லாமே இங்கேயே இருக்குது. இருங்க, இன்ஜினுக்கு அங்கே விடப்படுது. 5 இன்ஜின் தள்ளிட்டு வந்துட்டு இருக்கு. நம்ம குளம்லேருந்து தூச்சாறு தாண்டி வந்தோம் இல்லைங்களா? இது பேர் வரமில்ல, இப்போ ஏன் வரல. அப்போ 2 இன்ஜின் போட்டு இது வந்துச்சு பார்த்தீங்களா? அது யாருக்குமே ரீச் ஆகலை. அந்த மாதிரி இங்கே பின்னாடி இன்ஜின் போட்டு தள்ளிட்டு வந்துருக்கு. பின்னாடி ஒரு இன்ஜின், முன்னாடி ஒரு இன்ஜின். இதுதான் அந்த பாலம். பாருங்க என்னங்க வரங்க, அங்கேருந்து ட்ரெயின் வந்துருக்குங்களா? அங்கே பாருங்க, அங்கேருந்து வருது. ஐயோ, பாலம் தெரியாது. குளம் டு கேசல் ட்ராக். அங்கே போக வேண்டிய தேவையில்லை அவ்வளோ இருக்கு. இங்கேயே எல்லாமே இருக்குது. நான் என்னமோ ஏதோ நினச்சேங்க. ஸோ இப்போ புனலூருக்கு ஓகே தாங்க. இப்போ தான் தெரியுது. நான் வெறும் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்து நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டேன். அங்கே பாருங்க, என்ன ஒரு வியூ. பேக் அப்பப்போ பார்த்து கூட. பகல் டைமில், அதாவது மழை சீசனில் நல்ல வேலை. அதாவது ஆக்சுவலி இது எனக்கு பிளானே கிடையாதுங்க. என்னோடய பிளான் அதே கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் தான். இன்றைக்கி என்னமோ கன்னியாகுமரி போகிறதில்லங்க, கொச்சிவெளி வரைக்கும் தான் போகிறேன். அந்த ட்ரெயின் பூனே கன்னியாகுமரி, திருப்பதிலேருந்து வரும்ல, 3 மணிக்கு திருப்பதி வரும். கொச்சிவெளி வரைக்கும் தான் போகிறேன். 54 வெயிட்டிங் லிஸ்ட்டு. எப்படி நான் கன்ஃபார்ம் ஆகாதுன்னு நினச்சேன், ஆனாலும் எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க. இல்லைன்னா நான் அவங்க இன்றைக்கி வேறு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம நிலம்பூர் போனோம்னா அது மாதிரியே இல்லை. இங்கே இவ்வளோ செழுமை இருக்குது, ஆனால் இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு. நானே இதாங்க ஃபஸ்ட் டைம். இந்த பக்கம் இந்த குளத்துலேருந்து வர முடியுங்க. குளத்துலேருந்து வந்தால் பகல் டைமில் இந்த பக்கம் வர முடியும். இப்போ தென்காசிலேருந்து கொல்லம் போகிறதுக்கு எல்லாமே காலையில் விடிய காத்தால இருக்குது. 3 மணி 4 மணிக்கு தான் இருக்குது. இந்த ட்ரெயின் தென்காசிக்கு 3:30 வருது. தென்காசிக்கு போய் கொல்லம் போயிட்டு கொல்லத்துக்கு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு அந்த ட்ரெயின். நம்ம
கண்டிப்பாக இன்னொரு டைம் இதில் வர்றோம். அதே மாதிரி தூர்சார் போனோம் இல்லைங்களா, கோவா, அது வீடியோ எடுக்க தெரியாமல் எடுத்தாச்சு. அதுவும் பண்ணுறோம். மழை சீசன், ரெயின் சீசன், தென்மலை வந்துருச்சுங்க. அதிகமாக நிற்கும் வருங்க, கை நீட்டுங்க. தென்காசி டு கொல்லம் போகிற ஹைவேஸ். மெதுவாக தாங்க போகுது. அங்கேருந்து இங்கே தென்மலையிலேருந்து இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் போகிறது இல்லையா, ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடு தான், அவ்வளோதான். அதுக்கு மேலாம் போகலை. இப்போ தான் தெரிஞ்சு ஏன் பின்னாடி இந்த இன்ஜின் தெரியுதா, இன்ஜின் பார்த்துக்கப்புறம் ஏன் வந்து ஏன் இன்ஜின் இப்போ போட்டாங்கன்னு. அந்த இன்ஜின் புஷிங் பண்ணி தான் ட்ரெயின் மேலே ஏறி போயிட்டுருக்குது. டேனல் கும்மி ரேட்டாக இருக்குது, பெருசு போல் இருக்குங்க. இவ்வளோ ரேட்டாக லென்த்தாக போகுது. பெரிய டேனல் போல் இருக்குங்க. இந்த ரூட்டில் இவ்வளோ பெரிய டேனல் இருக்குன்னு எனக்கு இப்போ தாங்க தெரியுங்க. போக அப்போ கண்ணுக்கு எப்படி விட்டு மறுபடியும் டேனல் வருது. மறுபடியும் டேனலுக்கு வருது. டேனல் 3. பாருங்க, சான்ஸே கிடையாது. பாருங்க லொக்கேஷன் பாருங்க, இதுதான் பாலம். பாருங்க பாலம். செமையாக இருக்குல்ல. ரோடுவேயில் தமிழ்நாடு கேரளா பார்டரு அது நிற்குதுங்களா, அதான் பார்டரு. செங்கோட்டை டு கொல்லம் போகிற ரோடு. ஆனால் தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க, அந்த ரூட்டை போட்டுருக்காங்க, தேடி கண்டுபிடிச்சிங்க பாருங்க. அதுவும் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே, தமிழ்நாடு கேரளா பார்டரில். நான் சொன்னேங்க, அதாவது தமிழ்நாட்டிலேருந்து கேரளாக்குள்ளே போகிறதுக்கு 3 வழி இருக்குங்க. நாகர்கோவிலேருந்து நாகர்கோவில் வழியாக திருவனந்தபுரம் போகிறது ஒரு ட்ராக், ஒரு வழி. ரெண்டாவது இங்கேருந்து செங்கோட்டையிலேருந்து
புனலூர் வரையா கொல்லம் போகிறது ஒரு வழி. 3வது நம்ம கோயம்புத்தூர் வாளையார் வழியாக போகிறது இன்னொரு வழி. 3 வழி இருக்குங்க. எப்படி ட்ரெயின் சவுண்டு பாருங்க. பேக் சைடு இதுதாங்க பெரிய டனல். நம்ம அந்த ரூட்லேயே இதுதான் பெரிய டனல். ஒன்றுமே தெரில, டார்க் இருட்டாக தெரியுது. அங்கே தெரியுது மாதிரி வெளிச்சம் தோண்டு கடுகளவு தெரியுதுடா. கிட்டத்தட்ட எனக்கு எனக்கு தெரிஞ்சு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குங்க, 500 மீட்டருக்கு மேலே இருக்குங்க. என்னோட கணிப்பு சொல்கிறேன். ஆனால் உள்ளுக்குள்ளே ஜில்லுன்னு இருக்குங்க, செமையாக இருக்குது. ஆனால் அந்த டீசல் இன்ஜின்னா புகை கண் எரியுது. ஆனால் எலக்ட்ரிக்கல் போட்டு வச்சுருக்காங்க, ஒருவேளை அது வேலை செய்யலையே என்னன்னு தெரில. ஆனால் டீசல் இன்ஜின் தான் ஓடிட்டு இருக்குது. எலக்ட்ரிக்கல் போட்டு வச்சுருக்காங்க, ஒருவேளை இந்த ட்ரெயின் மட்டும் டீசல் இன்ஜின் ஓட்டிருக்காங்கன்னு தெரில. பெரிய கோக்கங்க, பெரிய டேனல். ஃபால்ஸ் வருது, ஃபால்ஸு செம. அப்பா ரொம்ப பழமையான கட்டடம். 1964. இது ஏதோ உல்ட்டா பண்ணி வச்சுருக்காங்க. 64லாம் கிடையாது, பழமையானது. லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. பின்னாடி தெரியுதுங்களா, மழை முடிஞ்சு. அங்கே வெயில் பார்த்தோம் இல்லையா, அதோட மொட்டை வெயில் இங்கே பார்க்க போகிறோம். செங்கோட்டை தான் நினைக்கிறேன். செங்கோட்டை இவ்வளோ பெரிய ஸ்டேஷனா? இல்லைங்க, நம்ம ஒன்று நினைக்கிறோம், அது ஒரு மாதிரி நடக்குது. அதுவாக ஒன்று நமக்கு ஒன்று திருப்பி கொடுக்குறது. இந்த புதிய எக்ஸ்பிரஸ், சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், சென்னை எழும்பூர் செங்கோட்டை. செங்கோட்டை ரீச் ஆச்சுங்க. மதுரை குருவாயூர் எக்ஸ்பிரஸ். நம்ம கோச்சில் வந்து கடைசி போட்டியில் இன்ஜின் மாற்றிருந்தாங்களே, அதை கழட்டி அதில் மாட்டி விட்டாங்க. ட்ரெயின் செம்ம ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. வா, சான்ஸே கிடையாது. என்ன ஸ்பீடு பாருங்கள், நீங்கள் பாருங்கள். இல்லை, ஹில்ஸில் வந்துருந்தா ஓகே, 10-20 கிலோமீட்டரில் வந்துட்டு இருந்தால் ஓகே. இங்கேயுமா வெல்கம் டு தென்காசி. முதல் முறையாக நானே வருகிறேன். தென்காசி சந்திப்பு. அந்த ட்ரெயின் வந்து திருநெல்வேலி செங்கோட்டை. நான் சொல்லலாம், தென்காசிலேருந்து தான் கூட்டம், செங்கோட்டை தென்காசிலேருந்து தான் கூட்டம் ஏறும்னு. அப்படியே திருநெல்வேலி போகிற ட்ராக்குங்க. அது போது வந்தீங்களா, அதான் ட்ரெயின் பாருங்கள், ஃபுல்லாக வெண்டு மலை தான் அந்த ட்ராக். அந்த போது திருநெல்வேலி போகிற ட்ராக், அது திருநெல்வேலி போகிற ட்ராக்கு. இது ராஜபாளையம் போகிற ட்ராக். இல்லை, வெண்டு மில்லு தான். நம்ம பேசுனது அவன் கோவம் வந்துருச்சு என்னன்னு தெரியல. போகிறான், ஏதோ 80-80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்குறாங்க.
கடையநல்லூர். நானே இப்போ தான் வரேன் ட்ரெயினில் மொத்தத்துலேயே இப்போ தான் வரேன். பீச்சுக்கு கடையநல்லூர் டெம்பிள் பாரு. சங்கரங்கோவில் வெளியாச்சு. கோமதியம்மன் டெம்பிள் பாரு. பஸ் ஸ்டாண்டுக்கு எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியல, எனக்கு தெரியாது. பஸ் ஸ்டாண்டு வந்திருக்கிறேன். இப்போ தான் முதல்ல ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கிறேன். ராஜபாளையம் வந்துருச்சுங்க. வெளியில் தலையை காட்ட முடியல, அவ்வளோ அனல், ஹீட்டு, அப்பா முகமெல்லாம் எரியுது. என்ன சொல்லுன்னு தெரியல, காற்ற சூடாக வருது. ராஜபாளையம் வந்தாச்சு. ஒருத்தட்ட சாப்பாடு சொல்லியிருக்கிறேன், கொடுத்துட்டு வருவாங்க, பார்த்துக்கலாம். நாம் வாங்குகிற எல்லா பட்டாசுமே இங்கேருந்து தான் உற்பத்தி ஆகுதுங்க. இதோட மக்களோட வாழ்வாதாரமே இந்த பட்டாசு தொழிற்சாலை தான். பட்டாசு தொழிற்சாலை, தீப்பெட்டி தொழிற்சாலை. கேட்டு இதாங்க சிறுவில்லிபுத்தூர் போகிற ரயில்வே கேட்டா அப்பீல் போட்டு நடந்துச்சுலங்க 98. அப்போ இங்கே வந்து இந்த ரோடு கிராஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ பார்த்த ரயில்வே கிராஸிங்கு இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இப்போ தான் நான் ஸ்டேஷனுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வர்றேன். பஸ்ஸில் கிராஸ் பண்ணியிருக்கேன், சிவகாசியிலேருந்து சிறுவில்லிபுத்தூர். சிவகாசியிலேருந்து கிளம்பிடுச்சிங்க. விருதுநகர் வரைக்குமே சிங்கிள் ட்ராக் தான். என்னடா இவ்வளோ நேரம் இங்கேயே விருதுநகரே நிற்கிதேன்னு பார்த்தா, நம்ம வந்து வண்டி டீசல் இன்ஜின் தானே வந்துச்சுங்க. டீசல் இன்ஜின் வச்சு தானே ஓடிட்டு இருந்துச்சுங்க. அங்கேருந்து கொல்லத்துலேருந்து வர்ற வரைக்கும். விருதுநகர்லேருந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜின் மாறிட்டாங்க, பார்த்துக்கோங்க. அதான் இவ்வளோ நேரம் லேட்டு கிளம்ப போகுது. நாங்கள் மயிலாடுதுறை செங்கோட்டை போகிற ட்ரெயின் இந்த பக்கம் போகுது பார்த்தீங்களா. அதுதான் வந்து அருப்புக்கோட்டை வழியாக அருப்புக்கோட்டை போகிறது. கிராசிங், ஃபஸ்ட்டு கிராசிங். திருநெல்வேலி எக்ஸ்பிரஸுங்க. காத்ராலேருந்து வர அந்த ட்ரெயின் SMVT விஷ்ணு மகாதேவி காட்ரா உள்ள மறைய போகுது பாருங்க. மலைக்கு இடையில இறங்க போகுது பாருங்க சூரியன். டோல்கேட்டுங்க, திருமங்கலம் டோல்கேட்டு. எங்கே செங்கோட்டைக்கு அப்புறம் இப்போ தாங்க பச்சை பச்சைன்னு பார்க்குறேன். 1-2 மாதத்தில் அறுவடைக்கு தயாராகிடும். ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது. குளத்துக்குள்ள வீடு கட்டி வச்சிருக்காங்க. திருப்பரங்குன்றம். சரி பிடிச்சி தெரியுதுங்களா?
பிரிட்ஜ். இந்த போருங்க ரைட் சைடு இதுதாங்க ராமநாதபுரம், பரமக்குடி, பாம்பன், ராமேஸ்வரம் போகிற ட்ராக். இங்கேருந்து அப்படியே போகுது பாருங்க. இதுதான் ராமேஸ்வரம் போகிற ட்ராக். டபுள் ட்ராக் போகிறதுன்னு நினச்சிக்காதீங்க. சிங்கிள் ட்ராக் தான். இங்கே வரைக்கும் தான் முன்னாடி போகிற வரைக்கும் தான் டபுள் ட்ராக். மதுரை வந்தாச்சுங்க. நம்ம பார்த்தா கூட்டம் ஏறுது பார்த்தீங்களா? ஃபுல் கூட்டம் ஏறுது பாருங்க. சென்னை போகிறதில்ல, முக்கியமான ட்ரெயினில். விஷயங்க மங்களூர்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அது அங்கே கேரளாவில் மங்களாரம்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி நம்ம கொல்லம்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? இங்கே இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். மதுரை ஸ்டேஷனில் குயிலான் கேளுங்க, நீங்களே கேளுங்க. குயிலான். வெல்கம் டு மதுரை. இதோட நம்ம ஃப்ளாக் முடிச்சுக்கலாம். இன்னொரு விஷயம், இங்கேயும் வேலை நடக்குதுங்க. ஃபுல்லாக வேலை நடக்குது. எங்கே என்ட்ரன்ஸு, எங்கே வெளியில் போகிறதுன்னு கூட தெரில. இதுலேயும் வெளியில் போகலாம், பட் நம்ம என்ட்ரன்ஸ் தான் முக்கியம். ஒரு நிமிஷம், நானும் துறைப்பட்டேங்க. அன்றைக்கி வர்ற என்ட்ரன்ஸு வேலை நடக்குனால எதுன்னே தெரில. இதோட முடிச்சுக்கலாம். மட்டும் ஒரு பயணத்தை சந்திக்கலாம். எங்கே என்ட்ரன்ஸ்னால் தெரியல. இல்லைண்ணா ஓகேங்க, இதோட நிறுத்திக்கலாம். இதோட முடிச்சுக்கலாம். சாரி, மற்றொரு ஒரு பையன் இருக்குங்க. நான் அங்கே போய் தொலைகிட்டு இருந்திருக்கேன். இதே என்ட்ரன்ஸு. மதுரை மீனாட்சி டெம்பிள் போட்டு வந்திருக்கா. இதுதான் என்ட்ரன்ஸு. ஓகேங்க, பாய். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயணத்தை சந்திக்கலாம். பாய்.